எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நர்சிங் துறையில பாக்குற வெறும் நம்பர்ஸின் தாண்டி ஒரு நோயாளிக்கு உண்மையில என்ன நடக்குது, அவங்க என்ன உணர்றாங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு பேஷண்டோட லேப் ரிப்போர்ட்ஸ், சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் அவரோட பயத்தையோ நம்பிக்கையையோ இல்ல வலியோட ஆழத்தையோ சொல்லுமா? கண்டிப்பா சொல்லாது. அந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மனுஷனோட அனுபவத்தை தேடுறதுதான் நம்மளோட இன்னைய நோக்கம். பாருங்க, ஒரு நோயாளிக்கு முழுமையான சிகிச்சை கொடுக்கணும்னா அவங்க உடம்ப மட்டும் பார்த்தா பத்தாது. அவங்களோட மனசு, அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க சூழல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நமக்கு வழக்கமான ஆராய்ச்சி முறைகளை தாண்டி வேறொரு அணுகுமுறை தேவைப்படுது. அப்போ பண்புசார் ஆராய்ச்சி, அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இத நம்பர்ஸ அளக்கிறத விட்டுட்டு மனுஷங்களோட அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படிங்கிற கேள்விகளுக்கு அர்த்தம் தேடுற ஒரு ஆழமான ஆய்வு. இது வெறும் டேட்டாவை கலெக்ட் பண்றது மட்டும் இல்ல, அந்த அனுபவங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது. ஆராய்ச்சியை நாம ரெண்டு முக்கியமான கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஒன்னு எண்களை வச்சு செய்யற அளவுசார் ஆராய்ச்சி, இன்னொன்னு கதைகளையும் அனுபவங்களையும் வச்சு செய்யற இந்த பண்புசார் ஆராய்ச்சி. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அளவுசார் ஆராய்ச்சி எத்தனை பேருக்கு காய்ச்சல்னு கேட்கும். ஆனா பண்புசார் ஆராய்ச்சி காய்ச்சல் வந்தப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்கும். பாத்தீங்களா? ஒன்னு அளவை மட்டும் சொல்லுது, இன்னொன்னு அந்த அனுபவத்தோட ஆழத்தையும் அர்த்தத்தையும் தேடுது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை வித்தியாசமே. இத பாருங்க, இதுதான் அளவுசார் ஆராய்ச்சியோட உலகம். ஒரே நம்பர்ஸ், கிராஃப்ஸ், புள்ளி விவரங்கள்னு துல்லியமா இருக்கும். இது நமக்கு முக்கியமான ஆதாரங்களை தருது, சந்தேகமே இல்ல. ஆனா இது கதையோட ஒரு பாதிதாங்க. இப்போ இத கேளுங்க. இது ஒரு பேஷண்டோட சொந்த வார்த்தைகள். போன ஸ்லைட்ல பார்த்த நம்பர்ஸுக்கும் இந்த வார்த்தைகள்ல இருக்கிற உணர்ச்சிக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பண்புசார் ஆராய்ச்சியோட பவர். இது ஒரு தாயோட கவலைய, அவரோட அனுபவத்தை அப்படியே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வருது. சரி, அடுத்து பண்புசார் ஆராய்ச்சியோட வடிவமைப்பு ஏன் மத்ததை விட வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதோட நோக்கம் ஏற்கனவே தெரிஞ்சதை டெஸ்ட் பண்றதில்ல, புதுசா ஒன்னு கண்டுபிடிக்கிறது. அதனால அதோட டிசைனும் ரொம்பவே நெகிழ்வா இருக்கும். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. மத்த ரிசர்ச் மாதிரி இதுல எல்லாத்தையும் ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட முடியாது. இது ஒரு பயணம் மாதிரி. போக போக நமக்கு கிடைக்கிற தகவல்களை வச்சு இதோட பாதையே மாறும். இதுக்கு பேருதான் எமர்ஜென்ட் டிசைன் அல்லது வளரும் வடிவமைப்பு. இந்த வழிமுறைய பாருங்க. இது ஒரு நேர்கோட்டுல போகாது. முதல்ல ஒரு பொதுவான கேள்வியோட ஆரம்பிச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அதுல கிடைக்கிற பதில வச்சு நமக்கு சில புது விஷயங்கள் புரிய வரும். அத அடிப்படையா வச்சு நம்ம அடுத்த கட்ட கேள்விகளையே மாத்துவோம். இப்படி ஆய்வு போக போக மெருகேறிட்டே இருக்கும். ஆக இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பண்புசார் ஆராய்ச்சி ஒரு விஷயத்த தனித்தனியா பார்க்காது. ஒரு அனுபவத்தோட முழு பரிமாணத்தையும் அதோட பின்னணியும் சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். இதுக்கு பேருதான் முழுமையான அணுகுமுறை. அப்போ முழுமையான பார்வைனா என்ன? அது வெறும் ஒருத்தரோட உடல்நிலைய மட்டும் பார்க்கறதில்ல. அவங்களோட மனநலம், சமூகம், அவங்களோட கலாச்சார பின்னணி, பொருளாதார நிலைமை, ஆன்மீக நம்பிக்கை, ஏன் அவங்க வாழ்ற சுற்றுச்சூழல் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கும். அப்போதான் நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஆய்வுல ரொம்பவே முக்கியமான ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். சொல்லப்போனா அவர்தான் அந்த ஆய்வோட மைய புள்ளியே. அது யாரன்னா ஆய்வாளர். இந்த வகை ஆய்வுல அவரோட பங்கு ரொம்பவே தனித்துவமானது. ஒரு சர்வே ஃபார்ம்லயோ இல்ல ஒரு மெஷின்லயோ டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி இல்லாம, இங்க ஆய்வாளரே ஒரு கருவி மாதிரி செயல்படுறார். அவரோட உரையாடல், கவனிப்பு, ஈடுபாடு மூலமா தான் எல்லா தகவல்களும் சேகரிக்கப்படுது. ரொம்ப இயல்பான ஒரு சூழல்ல ஆழமான உரையாடல் மூலமா இது நடக்கும். ஆய்வாளரே ஒரு கருவியா இருக்கும்போது ஒரு சிக்கல் இருக்குல்ல, அவரோட சொந்த கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள் ஆய்வை பாதிக்கலாமே. அதை தவிர்க்கிறதுக்கு உதவுற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி. அதாவது ஆய்வாளர் தொடர்ந்து தன்னோட கருத்துக்கள் ஆய்வு பாதிக்குதான்னு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஆராய்ச்சி முறை எப்படி ஒரு ஆழமான நம்பகமான புரிதலை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்த பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க ஒரே ஒரு கோணத்துல பார்த்தா பத்தாது இல்லையா? பல கோணங்கள்லேருந்து பார்க்கணும். அதுக்கு உதவுற ஒரு டெக்னிக் தான் இந்த ட்ரையாங்குலேஷன் அல்லது முக்கோண முறை. இது நம்ம முடிவுகளோட நம்பகத்தன்மையை ரொம்பவே அதிகப்படுத்தும். முக்கோண முறைனா என்னன்னா, ஒரே விஷயத்த புரிஞ்சுக்க பல வழிகளை பயன்படுத்துறது.
உதாரணத்துக்கு தனிப்பட்ட நேர்காணல்கள் செய்யறது, அப்புறம் குழு விவாதங்கள் நடத்துறது, அவங்களுக்கே தெரியாம இயல்பான சூழல்ல அவங்கள கவனிக்கிறது, இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை படிக்கிறதுன்னு பல வழிகள தகவல்களை திரட்டி ஒப்பிட்டு பார்க்கறது. அளவுசார் ஆராய்ச்சி, பண்புசார் ஆராய்ச்சி, இது ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் நினைக்காதீங்க. சில சமயம் இந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்னா இணைக்கும்போது நமக்கு இன்னும் சக்தி வாய்ந்த முடிவுகள் கிடைக்கும். இந்த வரைபடம் அத ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. இதுக்கு பேரு கலப்பு முறை ஆய்வு. முதல்ல அளவுசார் முறையில, அதாவது எண்களை வச்சு ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறது. அப்புறம் அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை விளக்க பண்புசார் முறைகளை வச்சு ஆழமா ஆய்வு செய்யறது. இதனால நமக்கு என்ன நடந்துச்சோன்னு தெரியும், ஏன் நடந்துச்சுன்னு தெரியும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் நர்சிங் துறைக்கு எப்படி பயன்படும்? ரொம்ப சிம்பிள். இது நோயாளிகளை வெறும் நம்பர்ஸா பார்க்காம அவங்களோட அனுபவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்குது. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவும், அவங்க வலிய உண்மையா புரிஞ்சுக்கவும் இது உதவுது. இதுதான் நோயாளி மைய சிகிச்சையோட அஸ்திவாரமே. அப்போ இந்த விளக்கத்தோட கடைசி கேள்வி இதுதான். அடுத்த முறை நீங்க ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த எண்களுக்கு பின்னாடி கேட்கப்படாத ஒரு குரல் இருக்குன்னு நினைச்சு பாப்பீங்களா? அந்த சொல்லப்படாத கதைய காது கொடுத்து கேட்க முயற்சி செய்வீங்களா? யோசிச்சு பாருங்க.